அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடங் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 17வது அலகு பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சின் இருமை பண்பு, ஆங்கிலத்தில் சொன்னா டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வினா 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு ஒளிமின்கலத்தில் 5 EV எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொண்ட போட்டான்கள் ஒரு எதிர்மின் தகடு காத்தோடு சியின் மீது படுகிறது. உமிழப்படும் போட்டான்களின் பெரும ஆற்றல் 2 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? அதுவே 6 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொண்ட போட்டான்கள் சியின் மீது உமிழப்படும் போது ஒளி எலக்ட்ரான்கள் எதுவும் ஆனோடு ஏயை அடைவதில்லை. எப்படி சார் ஆற்றல் 5ல இருந்து 6 இருக்குன்னு சொன்னா கூடுதலாத்தானே வரணும். ஆனா வரவிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம், ஏன் ஏ அடைவதில்லை எனில் சிக்கும் ஏக்கும் இடையிலான நிறுத்து மின்னழுத்தம் அல்லது வெட்டு மின்னழுத்தம், ஆங்கிலத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அப்படி வரவிடாம இருக்கிறதுக்காக ஒரு மின்னழுத்தம் நம்ம கொடுப்போம். அதை நிறுத்து மின்னழுத்தம் என்று சொல்றோம். அது எப்படி சார் இருக்கும்? இதுக்கு -1 வோல்ட், அது எவ்வளவு -3 வோல்ட், +3 வோல்ட், +4 வோல்ட் என்று 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சார், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முதல்ல மின்னழுத்தம், வெட்டு மின்னழுத்தம் அல்லது நிறுத்து மின்னழுத்தம், ஆங்கிலத்தில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், சிம்பல் Vs என்றால் என்ன? நிறுத்து மின்னழுத்தம் என்பது பெரும இயக்க ஆற்றலை கொண்ட ஒளி எலக்ட்ரான்களை நிறுத்தி, காத்தோடுல இருந்து வேகமா எலக்ட்ரான்கள் வரும், அதை நிறுத்தி ஒளி மின்னோட்டத்தை சுழியாக்குவதற்கு ஆனோடிற்கு அளிக்கப்படும் எதிர் மின்னழுத்தத்தின் எதிர் முடுக்குன்னு சொல்லலாம், இது எதிர் மின்னழுத்தம் சொல்லலாம். அப்ப இருந்து ஒரு விஷயம் தெரியுது, ஆனோடுல பொதுவா பாசிட்டிவ் வோல்டேஜ் நம்ம நேர் மின்னழுத்தம் கொடுப்போம், இங்க எதிர் மின்னழுத்தம் கொடுத்து அந்த கரண்ட்டை வழங்கிட்டாம செய்வோம். அப்ப எதிர் மின்னழுத்தம் சொல்லும் பொழுதே ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, 3ஓ 4ஓ ஆன்சர் கிடையாது, 1 அல்லது 2 தான் இருக்கு. எவ்வளவு நம்ம பார்க்கலாம். இந்த எதிர் மின்னழுத்தம், இந்த VS EVS இல்லையா, இந்த வோல்டேஜ் மின்னழுத்தம் தருகிற ஆற்றல் எவ்வளவு சார் இருக்கும்? மின்னழுத்தம்ங்கிறது என்னது? இட் இஸ் ஒர்க் டன் டு பிரிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கான ஆற்றல் சொல்லுவோம். அப்ப அடிப்படையில் அது ஒரு ஆற்றல் தான். அப்ப அது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானிக் மின்னூட்டத்தை அதை பெருக்குனா அது ஆற்றலாக மாறுகிறது. அப்ப ஒரு மின்னழுத்தம் Vs என்பது கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அதை ஈயால் பெருக்கினால் கிடைக்கும் இந்த EVS. இந்த EVS எப்படி இருக்கணும்? வரக்கூடிய எலக்ட்ரான்களை தடுத்து நிறுத்தணும். எலக்ட்ரான்கள் எப்படி வரும்? ஒரு திசை வேகத்தோடு வரும். அதனால அதுக்கு என்ன இருக்கும்? இயக்க ஆற்றல். அதனுடைய பெரும இயக்க ஆற்றலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு EVS. அப்ப அந்த அடிப்படையில KE max இயக்க பெரும ஆற்றல், பெரும இயக்க ஆற்றல் is equal to EVS. அது half MES சொல்லலாமா சார்? சொல்லலாம். இங்க நமக்கு இதெல்லாம் இருந்தாலும் சொல்லி தரணும். So KE max is equal to EVS. சரி, இதை வைத்துக் கொண்டுதான் இந்த கணக்கை பார்க்கணும். இந்த கணக்குல 2 நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு முதல்ல 5 எலக்ட்ரான் வோல்ட் போட்டான்கள் கேத்தோடு மேலப்படுகிறது. இரண்டாவது 6 எலக்ட்ரான் வோல்ட் போட்டான்கள் ஒளிக்கதிர்படுகிறது. அப்ப 2ஐயும் தனித்தனியா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஒளிமின் சமன்பாட்டின்படி hν is equal to 5 plus KE of electrons, அதாவது எலக்ட்ரான்களுடைய இயக்க ஆற்றல். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, 5 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, KE அடுத்த பக்கம். அப்ப 5 is equal to hν minus K. அப்படிதானே? இந்த அந்த பக்கம் மைனஸ் ஆகுது. சோ இதை ஈக்குவேஷன் 3 ன்னு. இப்ப 5 என்பது உலோக பரப்பின் வெளியேற்று ஆற்றல், ஆங்கிலத்துல ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இங்க வெளியேற்று ஆற்றல். இந்த வெளியேற்று ஆற்றல் கொடுத்திருக்காங்களா சார்? கொடுக்கல, நான் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நிகழ்வு 1 பொறுத்த அளவுல KE max உமிழப்பட்ட ஒளி எலக்ட்ரான்களின் பெரும ஆற்றல் 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி போட்டானின் ஆற்றல் கொடுத்திருக்காங்களா? 5 எலக்ட்ரான் வோல்ட் உள்ள ஆற்றல் உள்ள போட்டான்கள் கேத்தோடு மீது படுகிறதுன்னு கொடுத்தாங்க. அப்ப அதுதான் ஹெச்நியூ. அப்ப நமக்கு இந்த சமன்பாட்டில் பையில ஹெச்நியூ தெரியும் 5 எலக்ட்ரான் வோல்ட், KE max தெரியும் 2 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப பை எவ்வளவு சார்? 5 - 2 = 3 எலக்ட்ரான் முடிஞ்சது. அப்படி நிகழ்வு இருக்கு. ரெண்டாவது சின்னம், முதல்ல 5 எலக்ட்ரான் வோல்ட் போட்டான்கள் வந்தது, இப்போ 6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா இயக்க பெருமாற்றம் இன்னும் கொஞ்சம் வேகமாக சார் இருக்கும். வேகமாக சேரும், ஆனால் அதை தடுப்பதற்கு நம்ம நிறுத்து மின்னழுத்தம் கொடுத்தோம். சரி, hν is equal to போட்டானின் ஆற்றல் 5 எலக்ட்ரான் வோல்ட்.
சாரி நிகழ்வு 2ல வந்து H என்பது போட்டானின் ஆற்றல் வந்து 6 எலக்ட்ரான்கள். சமன்பாடு 2 படி Ke max is equal to எவ்வளவு சார் வரும்? Ke max இந்த பக்கம் வச்சுருங்க, இது அந்த சைடு கொண்டு வருவீங்க. He minus y. அப்படிதானே? Ke max இந்த பக்கம் வச்சுருங்க, I அந்த சைடு கொண்டு வருவீங்க. அப்ப இரண்டாவது சமன்பாடு படி Ke max is equal to He minus y. இங்க எதுவுமே போட்டிருக்க சார், முதல் சமன்பாட்டை எழுதிட்டோம். Ke max is equal to E into Vs. ஏன்னா நம்ம Vs தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? So EVS is equal to He minus y. He எவ்வளவு சார்? 6 எலக்ட்ரான் வோல்ட் இந்த இடத்துல இருக்கிறோம். Phi எவ்வளவு சார்? இப்பதான் கண்டுபிடிச்சோம் 3 எலக்ட்ரான். So 6 minus 3. அப்ப EVS என்பது 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப VS என்பது 3 வோல்ட். அவ்வளவுதானே. இங்க EA எடுத்துட்டா VS is equal to 3. அப்ப VS is equal to 3 வோல்ட். அது மூணாவது தான் சார் கொடுத்திருந்தாங்க. இல்ல ஆனா முதல்லயே நம்ம என்ன சொல்லிட்டோம்? VS என்பது நிறுத்து மின்னழுத்தம் என்பது அல்லது வெட்டு மின்னழுத்தம் என்பது ஆங்கிலத்தில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்பது எப்பொழுதும் நெகட்டிவாகத்தான் இருக்கும், எதிர் மின்னழுத்தமாக. அப்ப நம்ம நெகட்டிவ் சைன் கண்டிப்பாக. So VS is equal to -3 வோல்ட் என்கின்ற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை. சரியா? கொஞ்சம் பொறுமையா போட்டா கணக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுவரைக்கும் இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய 15வது கேள்வி. இதுல அந்த படுபொருளின் மற்றும் கதிர்வீச்சின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல கரெக்டா சொன்னா நீட் சிலபஸில் உள்ள 17ஆம் அலகுல நம்ம இது வரைக்கும் 15 கேள்விகள் பார்த்துருக்கிறோம். அடுத்த காணொலியில 16வது கேள்வி பார்ப்போம். அதுக்கப்புறமா வேற அடுத்த பாடத்துல அடுத்த அலகுல இருக்கக்கூடிய கேள்விகளை நான் பார்க்கலாம். அடுத்த காணொலி வரும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.